ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு சைட் டிஷ் ஐட்டம் தாங்க. இது வந்து நீங்கள் சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, அப்புறம் நம்ம தோசையில் கூட ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம். அந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கூடமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா, இது காயும் சேர்த்துருக்கேன், முட்டையும் சேர்த்துருக்கேன். ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் சாப்பிட்றது, குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கும். இதுக்கு நான் இன்றைக்கி பீர்க்கங்காய் தாங்க எடுத்திருக்கேன். பீர்க்கங்காய் நல்லா பிஞ்சியாக பார்த்து எடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் முத்தலாக இருந்துச்சுன்னா நாராக இருக்கும். அந்த மாதிரி இல்லாத நல்லா பிஞ்சு காயாக பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா தோலெல்லாம் சீவிட்டு இந்த சென்டரில் இருக்கும் இல்லையா, அதாவது என்ன அந்த ஸ்கின் எடுத்துட்டிங்கன்னா உள்ளே இருக்கும் இல்லையா, அதை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் நான் 1க்கு 1 எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். எல்லாமே நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், இது நல்லா பொரிய விட்டுடலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு வரமிளகா வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் பெப்பர் சேர்க்க போகிறேன், அதனால் வந்து வரமிளகா சேர்க்கல. இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டேன். வெங்காயமும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்காய் வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே வதங்கிடும், நல்லா வெந்துடும். பிஞ்சு காயாக இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வெந்துடும். தண்ணி நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஆல்ரெடி அதிலே தண்ணி விட்டு வரும். இந்த சுரக்காலாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் அந்த காய் பார்த்தீங்கன்னா. அதனால் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். சட்டுன்னு பண்ணணுன்னா நீங்கள் இந்த பீர்க்கங்காயில் போட்டு செஞ்சிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும். நம்ம எப்பொழுதுமே கூட்டு பொரியல் பண்ணுறோம் இல்லையா, இன்றைக்கி நான் இது பண்ணுறது மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பீர்க்கங்காயும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறேன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ முட்டை சேர்க்க போகிறேங்க. ஏன்னா இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம எப்பொழுதுமே முட்டை பொரியல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, இந்த மாதிரி காயும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்தோம்னா அதுங்களுக்கு வந்து நம்ம பசங்களுக்கு வந்து இந்த ஹெல்த்தியாக கொஞ்சம் காயும் சேர்த்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுங்களுக்கு. ஸோ இதில் நீங்கள் வந்து சேர்த்துருக்கீங்கன்ற அந்த இதுவே ஃப்ளேவரே இருக்காது. நம்ம எப்பொழுதுமே எக்கு பொரியல் பண்ணுறோம் இல்லையா, முட்டையை வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும். ரொம்ப நல்லா இருந்தது. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நான் இதில் 2 முட்டை சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க, ஸ்லோவாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம பரட்டி விட்டோம்னா நல்லா அந்த முட்டை வெந்து காய் மேலாம் நல்லா உங்களுக்கு கோட்டிங் ஆகி ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு. நம்ம எப்பொழுதுமே வெங்காயம் மட்டும் சேர்த்து பண்ணுறோம் இல்லையா, இது மாதிரி காயோடு சேர்த்து பண்ணும்போது அதோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கு, சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. தனியாக காய் கொடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கு யோசிக்கிறாங்களே, இது மாதிரி சேர்த்து கொடுத்து பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் வந்து உங்களுக்கு அந்த முட்டை இதுவே தெரியாதுன்னு ஜீரகம்லாம் கொஞ்சம் சேர்த்துருக்கிறதுனால டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருக்கான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் தான். குழந்தைங்களுக்கு நம்ம வந்து எப்பொழுதுமே காய் வந்து பொரியலாக பண்ணி கொடுக்குறோம், இல்லை கூட்டு பண்ணி தரோம். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி பரோட்டாக்கு அது மாதிரி. இல்லை நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணி தோசையில் கூட உள்ளே வச்சு கொடுக்கலாம், ரொம்ப நல்லா இருந்துக்கும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் சூப்பரான சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சில பேருக்கு வந்து பீர்க்கங்காய் பிடிக்காது இல்லையா, அவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ஆக்சுவலி முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பீர்க்கங்காய் செய்யணுன்னாக்கா குழந்தைங்க சாப்பிடுவாங்களோ இல்லையோ அந்த மாதிரி யோசிப்போம். இப்போ இந்த மாதிரி பொரியலாக செஞ்சு கொடுக்கறதுனால அவங்களும் நல்லாவே சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.